வணக்கம். இன்று 2016 ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் வீரகேசரி, தினகரன், லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகள் எமது கரம் கேட்டியுள்ளன. முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக் கொண்டால், ஞானசார தேரருக்கு மீண்டும் பிணை மறுப்பு என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள முதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரை தொடர்ந்தும் இந்த மாதம் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹோமாகம பிரதான நீதவான் நேற்று உத்தரவிட்டார் என்று தொடர்கிறது. அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல ஆர்ப்பாட்டத்தில் தண்ணீர் பிரயோகம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. நீதிமன்றத்தின் தடையுத்தரவை மீறி கொழும்பில் நேற்றைய தினம் வேலையில்லா பட்டதாரிகள் நடத்திய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மீது போலீசார் கண்ணீர் பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் செய்துள்ளார்கள். இதில் காயமடைந்த பட்டதாரிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல எம்மை தடுத்தாலும் பயணம் தொடரும், மார்ச் மாதம் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்கிறார் பிரதமர் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியான செய்தியாக காணப்படுகின்றது. இந்தியாவுடனும் சீனாவுடனும் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டே தீருவோம். அதற்கு எதிராக வீண் போராட்டங்களை ஆரம்பித்து காலத்தை வீணடிக்க வேண்டாம். இவ்வாறு போராடுவதற்கு மார்ச்சில் தகுந்த பதிலடி வழங்குவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல வீடுகள் அகற்றப்பட்டமையால் மக்கள் பெரும் போராட்டம், போக்குவரத்து ஸ்தம்பிதம், மாதம்பேட்டி பகுதியில் சம்பவம் என்ற ஒரு செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. கொழும்பு மாதம்பேட்டி கஜிமா தோட்டத்தில் அமைந்திருந்த வீடுகள் சட்டவிரோதமானவை என தெரிவித்து நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் அவற்றை நேற்று முற்பகல் அகற்ற முற்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. வீடுகளை அகற்றுவதற்கு எதிராக அப்பகுதி மக்கள் தொடர்லங்க பாலத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் இப்பகுதியில் பெரும் அல்லோல கல்லோலப்பட்டது. இந்த பதற்ற நிலைமையானது நேற்று நள்ளிரவு வரையிலும் தொடர்ந்தது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல ஜோசித்த நிரபராதியனின் ஏன் தடை உத்தரவை பெற வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி, கோத்தாவை உதாரணம் காட்டுகிறது என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஜோசித்த ராஜபக்ச குற்றமற்றவர் என்றால் ஏன் நீதிமன்றம் சென்று அவரை கைது செய்வதை தடுப்பதற்கான தடை உத்தரவை மஹிந்த ராஜபக்ச பெறவில்லை என்று கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் கேள்வி எழுப்பினார். மஹிந்தவுடைய புதிய கட்சி சோடா போத்தலை போன்றதாகும், அதனை திறந்தவுடன் கேஸ் வெளியேறிவிடும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல சிங்கள தலைவர்கள் அனைவரும் பொறுப்பு கூறியாக வேண்டும் என்ற ஒரு செய்தி கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. ஒற்றையாட்சியா சமஷ்டியா என குழப்பம் அன்று எழுந்த போதே பிரச்சனைகளை தீர்க்க எவரும் முன்வரவில்லை. அன்று நாம் தமிழர் தரப்புடன் இணக்கப்பாட்டுடன் பயணித்திருந்தால் இன்று இத்தனை இழப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காது. எனவே அதற்கு தெற்கின் சிங்கள தலைவர்கள் அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கூகுள் பலூன் இலங்கை வான்வெளியில் பரிட்சார்த்த சேவைகள் ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. அதிவேக இணைய சேவையை வழங்கும் கூகுள் பலூன் அதன் முதல் பரிட்சார்த்த முயற்சிகளை ஏற்கனவே திட்டமிட்டபடி நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இலங்கையில் ஆரம்பித்துள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல இந்திய தினகரன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு சபையாக மாற்றும் பிரேரணை 25ஆம் தேதி நிறைவேற்றம், பெரும்பான்மை ஆதரவுடன் இவ்வருடம் இறுதிக்குள் புதிய அரசியல் அமைப்பு என்பதுதான் இந்திய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. புதிய அரசியல் அமைப்பை ஒன்றை உருவாக்குவதற்கான பாராளுமன்றத்தை அரசியலமைப்பு சபையாக மாற்றுவது தொடர்பான பிரேரணை எதிர்வரும் 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜயம்பதி விக்ரமரட்ன தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கைது செய்வதை தடுக்க கோரி பசில் மனு தாக்கல் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. திவினகும தொடர்பான வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் தம்மை கைது செய்வதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க கோரி முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அடிப்படை உரிமை மனு ஒன்றை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல மஹிந்தவின் எந்த கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சவாலாகாது என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் அமைக்கப்படும் எந்த ஒரு கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சவாலாக ஆகாது என கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் நேற்று தெரிவித்தார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பரணகம ஆணைக்குழு பதவிக்காலம் நீடிப்பு என்ற ஒரு செய்தியும் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கான கால எல்லை மேலும் 3 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்பின் பேரில் இந்த நீடிப்பு நேற்று முன்தினம் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதியின் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல பலப்பிட்டிய நீதிமன்றம் முன்னால் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி என்ற ஒரு செய்தியும் கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகியுள்ளது. பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்னால் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல மனிதாபிமானம் பற்றி மஹிந்தவுக்கு எதுவும் தெரியாது, இவ்வாறு சந்திரிகா கூறுகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மனிதாபிமானம் என்றால் என்னவென்று தெரியாது என சந்திரிகா குமாரநதுங்க தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய தினகரன் பத்திரிகையின் பக்கத்தில். அதுபோல ஜனாதிபதி மைத்ரி இன்று ஜெர்மன் அதிபருடன் சந்திப்பு என்ற ஒரு செய்தியும் வடபகுதி மக்களின் மனங்களை வெல்வதே இலக்கு, இவ்வாறு ரெஜினோட் குரே
கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் இந்திய தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால் கைது செய்வதை தடுக்க பசில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. பொதுநலவாய போட்டிகளில் தங்கம் வென்ற இலங்கை வீரர்கள் என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. அதுபோல பலபிட்டிய நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி மற்றும் ஒருவர் படுகாயம் என்ற ஒரு செய்தியும், வேலையற்ற பட்டதாரிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு மற்றும் தண்ணீர் தாரை பிரயோக தாக்குதல் என்ற செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. அதுபோல கலகுடாத்தி ஞானசார தேரருக்கான விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு என்ற ஒரு செய்தியும், அதுபோல மைத்ரி மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி இன்று சந்திப்பு என்ற ஒரு செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டாலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டம், நீர்கொழும்பு வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டது என்பதுதான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல வேலையற்ற பல்கலைக்கழக மாணவர்கள் மீது தாக்குதல் என்ற செய்தி இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையும் புகைப்படத்துடன் வெளியாகி இருக்கின்றது. அதுபோல ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று ஜெர்மன் அதிபரை சந்திக்கின்றார் என்ற ஒரு செய்தியும், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கடற்படையில் இருந்து யோசித்த ராஜபக்ச விலக்கப்படுவார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அதுபோல 6 பௌத்த துறவிகள் உள்ளிட்ட 11 பேருக்கான விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு என்ற ஒரு செய்தியும், கலகுடாத்தே ஞானசார தேரருக்கான விளக்கமறியல் பிப்ரவரி மாதம் 23 வரை மீண்டும் நீடிப்பு என்ற ஒரு செய்தியும், கைது செய்வதை தடுக்க கோரிய பசில் மனு தாக்கல் என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பக்கத்திலும். இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளை தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.